அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்துக்கு சவால் விடுத்த சஜித். கொழும்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, தயார் நிலையில் மீட்பு பணியினர். நீதிமன்றத்தில் கைமாறிய துப்பாக்கி, செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம். அரசாங்கத்தில் பலியெடுக்கும் நபராக மாறியுள்ள டில்வின் சில்வா, சுகேஸ்வர பண்டார எதிர்ப்பு. சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துபவர்களுக்கு ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவில் விபத்தில் காயமடைந்தவர் உயிரிழப்பு. யாழில் உருக்குலைந்த நிலையில் வயோதிப பெண் சடலமாக மீட்பு. யாழில் பல்பொருள் அங்காடியில் பாரிய தீ விபத்து, எரிந்து நாசமான பொருட்கள். கொழும்பு சென்ற ஜாழ் பெண் விபத்தில் உயிரிழப்பு, திருமணமாகி ஒரு வருடத்தில் நேர்ந்த துயரம். தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ள திகதி குறித்து முடிந்தால் பகிரங்கமாக அறிவிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். அதன்போது அந்தந்த கட்சிகளின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்பட தயாராக உள்ளோம். எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள எங்கள் கட்சி தயாராகவே உள்ளது. அரசியல் மற்றும் சமூக சேவை செயற்பாடுகளூடாக நாங்கள் பொதுமக்களுடனான உறவை வலுவாகவே பேணிக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தப் போகின்றதா இல்லையா என்பது குறித்து தெரியாது. அவ்வாறு நடத்துவதாயின் தேர்தல் நடைபெறவுள்ள காலப்பகுதி குறித்து பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திடம் சவால் விடுகின்றேன் என்றும் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. இதற்காக அவசரகால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் தற்காலிக மின்னல் மற்றும் வெள்ளம் ஏற்படும் என்றும் அபாயம் காணப்படுகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கவும், அவசர தேவைகளுக்கு உடனடியாக கொழும்பு மாநகர சபையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால உதவிக்கு 011 24 22 222 மற்றும் 011 26 86 087 உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு வாழ் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தினுள் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என இஷார செவ்வந்தி விசாரணையின் போது வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே துப்பாக்கியை கமாண்டோ சமிந்துவுக்கு வழங்கியதாக இஷார செவ்வந்தி தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இஷார காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இஷார செவ்வந்தி, வீரசிங்க பின்புற தேவகே, ஜீவதாசன் கனகராசா, தக்ஷி நந்தகுமார், தினேஷ் யமந்த டி சில்வா கல்தார, கெனடி பஸ்தியன் பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்த குமார விக்ரம ஆராய்ச்சிகே என சிரேஷ்ட காவல்துறை வட்டாரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற சஞ்சீவ கொலையில் இஷார செவ்வந்தி பிரதான குற்றவாளியாவார். செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமிந்துவுக்கு வழங்கியதாக இஷார செவ்வந்தி தெரிவித்துள்ளார். துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்து துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது கமாண்டோ சமிந்து துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவவை நோக்கி பிரயோகித்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடி சென்றதாக தெரிவித்துள்ளார். ஷானி அபேசேகரவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை வழங்கியதற்கு பதிலாக ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு வழங்கியிருக்கலாம் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிஐடி பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் அரசியல்வாதிகளின் வீட்டுக்கு சென்று சட்டிபானிகள் கழுவுவேன் என்று சொன்னவர். கடந்த தேர்தல்களில் ஒவ்வொரு பிரசார மேடைகளிலும் ஏறி தேசிய மக்கள் சக்திக்காக பிரசாரம் செய்தவர். இவர் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற அரசியல் சேவகர் ஆவார். இந்த அரசாங்கத்தில் பலியெடுக்கும் நபராக மாறியுள்ளார். வளமான நாட்டை உருவாக்குவதற்கு பதிலாக வைராக்கியம் தீர்க்கும் நாட்டாக மாற்றம் அடைந்துள்ளது. அதற்கான பெயர் பட்டியல்களை ஜானியும் டெல்வின் சில்வாவும் தயாரித்துக் கொடுக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகள் மற்றும் ஊசிகளை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சரும தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஊசி வகைகளின் கட்டுப்பாடு இல்லாததால் ஆண்டுதோறும் பதிவாகும் தோல் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்தியர் இந்திரா ஹஹாவிட்ட தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒருவரின் தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஊசி வகைகள் காரணமாக தோல் தொடர்பான நோயாளிகளில் படிப்படியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் தோல் வைத்தியசாலைகளில் 2 முதல் 3 தொற்றுக்கள் பதிவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊசிகள் மூலம் சருமத்தை வெண்மையாக்க இலங்கையிலோ அல்லது வேறெந்த நாட்டிலோ சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் அத்தகைய ஊசிகளுக்கு எந்த நாட்டிலும் பதிவு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வைட்டமின் ஊசிகள் அழகு சாதன நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அழகு சாதன பொருட்களின் உற்பத்தியாளர் சோதனைகளின் போது குறிப்பிடப்பட்டாலும் அத்தகைய உற்பத்தி நிறுவனங்கள் எதுவும் இல்லை என்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. அழகு சாதன பொருட்கள் நாட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் கொண்டுவரப்பட்டால் அது ஒரு விலை உயர்ந்த விடயம் என்றும், அழகு சாதன பொருட்கள் சலூன்களில் உற்பத்தி செய்யப்பட்டால் அதற்கு ஒரு உற்பத்தியாளர் இருக்க வேண்டும் என்றும், அது நல்ல உற்பத்தி நடைமுறைகளுக்கு உட்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூலிகை அழகு சாதன பொருட்கள் பாதுகாப்பானவை என்ற கருத்திருந்தாலும் அவற்றில் பல பாதுகாப்பற்ற அழகு சாதன பொருட்களும் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சில சமயங்களில் தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி கூட தோல் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என்றும், நாட்டில் கிடைக்கும் கிரீம் வகைகளில் 40,000 முதல் 60,000 பாதரசம் இருப்பதாக கூறியுள்ளார். பாதரசம், ஸ்டீராய்டுகள், ப்ளீச்சிங் போன்றவை தேவையில்லாமல் உடலில் நுழைந்தால் அது நரம்பியல் நோய்கள், புற்றுநோய் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் என்றும் வைத்தியர் எச்சரித்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 14/10/2025 அன்று முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக உள்ள முதன்மை வீதியில் மிதிவண்டியில் பயணித்த வயோதிபர் ஒருவர்
பின்னால் வரும் வாகனத்தினை பார்க்காமல் பயணிகள் நடைகடவி வெள்ளைக்கோட்டினால் மிதிவண்டியினை திருப்ப முற்பட்ட போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். இவ்வாறு முள்ளியவளை முதலாம் வட்டாரத்தினை சேர்ந்த கந்தசாமி விஸ்வலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பஸ்தர் படுகாயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனை மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். வாகனத்தினை ஓட்டி சென்ற வாகனத்தின் சாரதி முள்ளியவள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு 17/10/2025 அன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி என்ற 74 வயதுடைய மூதாட்டியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். அவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரின் உதவி பெறப்பட்டு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பான மரண விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் இரவு இந்த அனர்த்தம் நிகழ்ந்தமையால் கடையில் இருந்த தளபாடங்கள் மற்றும் சரக்குகள் என்பன சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கடை உரிமையாளர் நேற்றைய தினம் கடையினை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் காலை வியாபார நடவடிக்கைகளுக்காக கடையினை திறந்தபோது கடையின் உட்பகுதி முழுவதும் எரித்துள்ளதை அவதானித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாலையை சேர்ந்த திருமணமான இளம்பெண் வாகன விபத்தில் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்றபோது இன்று அதிகாலை 3 மணியளவில் அனுராதபுரத்திற்கு அண்மையில் அவர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. விபத்தில் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய குடும்ப பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் திருமணம் செய்து 1 வருடமான நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவத்தில் மேலும் ஒரு வயோதிப பெண்ணும் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.